ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன இட்லின்னு பார்க்கலாம். இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த அரிசி ரேஷன் அரிசி, பச்சரிசியும் புழுங்கரிசியும் போட்டு ஒரு அழாக்கு கருப்பு கவுனி போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நைட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி பண்ணியிருக்கோம். மார்னிங் டிஃபன் தான் எங்கள் வீட்டில். ரொம்ப ஹெல்த்தியான இட்லி. கலர் டல்லாக இருந்தாலும் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருப்பு கவுனியோ இல்லை சிகப்பரிசியோ குதிரைவாளியோ இது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு அழகாக ஆட் பண்ணிக்கோங்க. பியூராக போட்டால் கூட பிடிக்காதுன்னா நம்ம எல்லாத்தையும் கலந்து போட்டு அரைச்சிக்கலாம். கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். கலர்லாம் பார்க்காதீங்க. ஹெல்த்துக்கு நல்லதுன்னா நம்ம நல்லது செஞ்சு சாப்பிட்றதுல தப்பே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மத்தியானம் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் லஞ்சுக்கு. இது கல்யாண உருளைக்கிழங்கு மசாலா. கல்யாண வீட்டில் எல்லாம் செய்வாங்க பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு மசாலா. குழம்பு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு. இதெல்லாம் கூட்டு வச்சுட்டோம். முருங்கைக்கீரை அவ்வளோ ஹெல்த், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரசம், இது சாதா தக்காளி ரசம் தாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி டுடே சமையல். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்குங்க. நரம்பு தளர்ச்சிலாம் போகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரிச் அயன் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.